ஈவினிங் 4 ஓ கிளாக் இருக்கும். கொஞ்ச நாள் அந்த வார்ட்ரோப் மெயின்டைன் பண்றத அப்படியே விட்டாச்சு. நேத்து ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. சரி ஓகே இந்த வேலையை முடிச்சிடலான்னு ஃபுல்லா க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லோகி அப்பாவோட என்கிட்ட தான் ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இருந்தாலும் ஏதோ என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி புலம்பிட்டு இருப்பேன். நம்ம கிட்ட எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் புதுசா வாங்கினாலுமே ஏதோ நம்ம கிட்ட மட்டும் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். அது மட்டும் ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. என்ன மாதிரியே நிறைய லேடிஸ் கண்டிப்பா இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நேத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பருப்பு போலி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட ஃபேவரட். ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா நேத்து ரெடி பண்ணிட்டேன். மைதா மாவு கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். லாஸ்டா லைட்டா ஆயில் விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல வச்சிடணும். கடலை பருப்பை 3 hours கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கர்ல 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கணும். பருப்பு லைட்டா கடைஞ்சி விட்டுட்டு இது கூட வெல்லம் பாகு காய்ச்சி சேர்த்துக்கணும். ஃபிளேவருக்கு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா மைதா மாவு எடுத்து அதுக்கு நடுவுல பருப்பு ஸ்டஃப் பண்ணிட்டு ஈவனா பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒவ்வொன்னா தோசை கல்ல போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான், நம்ம பருப்பு போலி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.